Hello everyone, நாம் பார்க்கிறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.72 பாருங்கள். if a is equal to அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் bன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் cன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 மேட்ரிக்ஸஸ் கொடுத்துட்டு வெரிஃபை தட் a into b plus c is equal to ab plus ac அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்பவே ஈஸி. நம்ம எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றத நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். சொல்யூஷன் போயிடலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. தென் என்ன வெரிஃபை பண்ணணுமோ அதை எழுதிக்கலாம். a into b plus c is equal to ab plus ac. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள், a into b plus cன்னு இருக்குது. சரிங்களா? எப்பயுமே வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே இருக்கிறத ஆப்ரேஷனை வந்து பண்ணணும். சரிங்களா? ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, b plus cன்னு இருக்கா, அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். b plus c is equal to b மேட்ரிக்ஸ் என்னது 1 2 -4 2 ப்ளஸ் c மேட்ரிக்ஸ் -7 6 3 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம வந்து அடிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அடிஷன் பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன், ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் அடிஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதோட ஆர்டர் என்ன, 2 rows 2 columns. அப்போ 2 cross 2. இதோட ஆர்டரும் 2 rows 2 columns. ஓகேவா? ஆர்டர் ரெண்டுமே சேமாக இருக்கா? ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே நம்மளால் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி ஆட் பண்ணணும், இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை கொண்டு போய் இங்கே இருக்க அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும். சரியா? பாருங்கள் 1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதில் என்ன இருக்குது -7. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 2 + 6. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். -4 + 3 செகண்ட் எலமெண்ட் 2 + 2. ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது, -6 8 -1 4ன்னு கிடைக்குது. இது வந்து b + c. ஓகேவா? நம்மளோட எல்ஹெச்எஸ் என்னது, a into b plus c இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை a கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். a into b plus c ஈக்குவல் டு a என்ற மேட்ரிக்ஸ் என்னது 1 1 -1 3. அதுக்கப்புறம் அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், b plus c மல்டிப்ளை பண்ணணும். ஸோ b plus c நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -6 8 -1 4. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குது, ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கண்டிஷன், இந்த ஃபர்ஸ்ட் அரேயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் அரேயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸோட கவுண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதோட ஆர்டர் என்னன்னு பாருங்கள், 2 cross 2, இதுவும் 2 cross 2. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போகலாம். 1 into -6 ப்ளஸ் 1 into -1 -1. அடுத்தது செகண்ட் காலம் 1 8s are 8 ப்ளஸ் 1 4s are 4. அடுத்தது செகண்ட் ரோ கொண்டு போகலாம். -1 into -6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 into -1 -3. அடுத்தது -1 into 8 -8 ப்ளஸ் 3 4s are 12. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். -7 12 3 12 8 போச்சுன்னா 4. ஓகேவா? இதுதான் a into b plus c ஓட வேல்யூ. ஓகேவா? இதை நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது நமக்கு, ab + ac இல்லையா, ab + ac. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏபியை கண்டுபிடிச்சிக்கலாம். ab is equal to ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன 1 1 -1 3, பியோட மேட்ரிக்ஸ் 1 2 -4 2. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கணும், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா? ஸோ இதோட ஆர்டர் என்ன 2 cross 2, இதோட ஆர்டர் 2 cross 2. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1 ப்ளஸ் 1 into -4 -4. அடுத்தது செகண்ட் காலம் 2 1 2s are 2 plus 1 2s are 2.
ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. -1 × 1 -1 + 3 × -4 -12. அடுத்தது -1 × 2 -2 + 3 2s are 6. சரியா? ஸோ அப்போ -3 2 + 2 4 -1 -12 -13 6 -2 4. இது வந்து ஏபி. ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன தேவை? ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 1 1 -1 3. சி மேட்ரிக்ஸ் -7 6 3 2. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணணும்னா இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணுமா? ஸோ அப்போ 2 × 2 2 × 2 இதோட ஆர்டர்ஸ் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் இதை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். 1 × -7 -7 + 1 3s are 3. அடுத்தது செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணலாம். 1 6s are 6 + 1 2s are 2. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். -1 × -7 +7 + 3 3s are 9. அடுத்தது செகண்ட் காலம் -1 × 6 -6 + 3 2s are 6. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 3 -7 -4 6 + 2 8 9 + 7 16 -6 + 6 என்ன கிடைக்குது? 0. இது வந்து ஏசியோட மேட்ரிக்ஸ். நமக்கு என்ன தேவை? ஏபி + ஏசி. ஸோ ஏபியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏசியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏபி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -3 4 -13 4 + ஏசி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4 8 16 0. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? ரெண்டோட ஆர்டர்ஸும் சேமாக இருக்கணும். இதில் ஆர்டர் என்ன? 2 rows 2 columns இருக்குது. இதுவும் 2 rows 2 columns இருக்குது. ஸோ 2 × 2 2 × 2. ஸோ இது ரெண்டு ஆர்டரும் சேமாக இருக்கா? ஸோ நம்மளால் இதை ஆட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஆட் பண்ணணும்? இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும். -3 -4 -7 4 + 8 12 -13 + 16 3 4 + 0 4. ஓகேவா? இதுதான் ஏபி ப்ளஸ் ஏசியோட வேல்யூ. இதை நான் வந்து செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ நமக்கு எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன கிடச்சிது பாருங்கள். எல்ஹெச்எஸ் எங்கே இருக்குது? -7 12 3 4 கிடச்சிது. ஆர்ஹெச்எஸ் என்ன கிடச்சிருக்கு? சேம் -7 12 3 4 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. LHS என்னது? A into B plus C is equal to AB plus AC. ஸோ இதை வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைட்.